வெல்கம் டு அவர் வ்ளாக். நேத்து நான் எங்க போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் தாங்க போயிருந்தேன். வேலூர்ல தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு வந்து மாபெரும் காய்கறி கிழங்கு திருவிழா நடத்துனாங்க. இது முதல் வருஷம் இல்லங்க. 4வது வருஷம் வந்து வருஷம் வருஷம் நடத்துவாங்க. நேத்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க. அங்க தாங்க போப்போறேன். வாங்க அங்க என்னென்ன காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பலவிதமான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க இந்த ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க மக்களுக்காக. அங்கேயே வந்து சாம்பிளுக்காக வச்சிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. எதையும் தொட்டு பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால நான் எதையும் தொட்டு பார்க்கல. சரி பக்கத்திலேயே அப்படியே வாக்கிங்ல போனேன். போனா அங்க நெறைய கிழங்குங்க, காய்கறிங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. எப்படியும் ஒரு 500க்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம நாட்டு ரகங்கள். பக்கத்திலேயே வந்து சும்மா மாடல் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இலையில போட்டு நம்மளோட பழங்காலத்துல நம்ம பயன்படுத்தியிருந்த அந்த காய்கறிலாம் தொங்க விட்டுருந்தாங்க. அதுல சரி என்னடா இது இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் மஞ்சள் நம்ம பார்க்காத காய்கறி நெறைய இருந்ததுங்க. சொர, பொடலை எல்லாம் பாருங்க. எல்லாம் நாட்டு தாங்க. ஒண்ணு கூட வந்து வீரிய விட்டு ரகமே கிடையாதுங்க. இந்த அந்த கொடுக்கா புளினாங்களே அது எல்லாமே இருந்ததுங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதோட அதிகமா அங்க இருந்தது. சரி அதனால சரி அப்படியே பக்கத்துல நகர்ந்து போனேன். போனா அங்க வந்து ஒருத்தர் வந்து மரங்கள் எடுத்து வச்சிருந்தாரு. இங்க பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 100 வகையான மரங்கள்ங்க. அந்த மரங்கள்லாம் நம்ம கேள்வியே பட்டுருக்க மாட்டோம். அந்த மாரி மரங்கள்லாம் நெறைய வச்சிருந்தாரு. சரி அத முழுக்க எடுக்க டைம் கிடையாது. ஏன்னா பின்னாடி வந்து பார்வையாளர்கள் நெறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. அதனால வந்து சரி மேலோட மட்டும் பார்த்தேன். என்னென்ன மரங்கள் இருக்கு அப்டின்ட்டு. விதவிதமா இருக்குங்க. நான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். கேள்விப்பட்டு இருக்க மாட்டோம். அந்த மாரி பேர் இருக்க மரங்கள் தான் இருந்தது. நெறைய மரத்துக்கு மருத்துவ குணங்கள் வேற இருக்கு அப்டின்னாங்க. இதெல்லாம் ஏன் அழிச்சாங்க அப்டின்னு தெரியலங்க. அ ஏன்னா வந்து நம்மளோட இவ்வளோ நோய்களுக்கு காரணமும் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அவ்வளோ மருத்துவம் இருக்கு அப்படின்ட்டு அவர்ட்ட பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு. அவர தனியா போய் நான் வீடியோ எடுக்கிறேன். ஒரு நாள் உங்க ஃபார்முக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கண்டிப்பா வாங்க. அந்த நான் என்னென்ன மரங்கள் வச்சிருக்கேன். அதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ அவ்வளோ மரங்கள் அங்க வச்சிருந்தாங்க. நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தாங்க இந்த மாரி பார்க்குறேன். சரி பக்கத்துல கொஞ்சம் நகர்ந்து போனேன். போனா அங்க பார்த்தீங்கன்னா, விதவிதமான காய்கறிலாம் வச்சிருந்தாங்க பாருங்க. இஞ்சி பாருங்க, எவ்வளோ பெரிய இஞ்சி பாருங்க. ஷாம்பு இஞ்சி அப்டின்னாங்க. என்னது ஷாம்பு இஞ்சி அப்டின்னா, ஏதோ நுர மாரி வரும்னு ஏதோ சொன்னாரு அவரு கேட்டதுக்கு. இதான் ஷாம்பு இஞ்சி. நான் இப்ப தான் கேள்விப்படுறேன் ஷாம்பு இஞ்சி அப்டின்ட்டு. அப்புறமா சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சிருந்தாங்க. பீட்ரூட் சர்க்கரைவள்ளி வச்சிருந்தாங்க. பாருங்க எவ்வளோ கிழங்கு வச்சிருந்தாங்க. சர்க்கரை கிழங்கு. பா அதாங்க நம்ப கேள்வியே பட்டுருக்க மாட்டோம். அந்த காய்கறிகள்லாம் அவ்ளோ காய்கறிகள் வச்சிருந்தாங்க. என்ன சொல்ட்டாங்க, எதையுமே வந்து தொடாம பாருங்க அப்டின்ட்டாங்க. அ சரி அதனால நடைக்கிழங்கு, சிறுவள்ளி கிழங்கு, அம்மா இஞ்சி. இஞ்சி நான் பார்த்துருக்கேங்க. நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க பால் சோம்பல் கிழங்கு அப்டின்னு வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஹைபிரிட் கிடையாதுங்க. நாட்டு ரகங்க. தாய்லாந்து வெண்மஞ்சள் இப்ப தான் நான் பார்க்குறேன். வயநாடு மஞ்சளு, கூகை கிழங்கு. ஆனா, இந்த இவங்க உற்பத்தி பண்றாங்கல்ல, அந்த கிழங்குக்கு எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நெறையவே இருக்குங்க. அது பலன் நல்லாவே தருது. ஹைபிரிட்டோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள் நெறையவே தருது. அதனால தான் இத வந்து நாங்க விடாம வந்து பாதுகாத்துட்டுருக்கோம் அப்படின்னு. பரவால்ல ரொம்ப சந்தோஷங்க. ஒரு அமைப்பு வந்து அத பாதுகாக்குறாங்கன்னா, ரங்குட்டான் குரங்கு, திவானு, வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். அ ஒரு சங்கம் வந்து அத பாதுகாக்குறாங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயங்க. நம்ப பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம கலைகள் மட்டும் இல்லங்க. நம்ம உணவ தாங்க முதல்ல பாதுகாக்கணும். கலைகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமோ, அதுவும் வந்து உணவு குடுக்கணுங்க. சிவகாசி பூசணி பாருங்க, எதையும் தொட்டு பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால அப்படியே தூரத்துல இருந்து சட்டி பூசணி நெறைய இருந்ததுங்க. எக்கச்சக்கங்க. சொல்லி மாளாதுங்க. வையப்பட்டி பூசணி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பூசணி அவ்வளோதாங்க. பூசணியிலேயே இத்தன ரகம் இருக்குன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாதுங்க. அதாவது விவசாயம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். விவசாயம் பண்றவங்களே வந்து ஹைபிரிட் தாங்க பண்றாங்க. கேட்டா மகசூல் வரும் அப்படின்றாங்க. அவங்களே வந்து மக்களுக்கு நல்லது எதுன்னு பார்க்கறது கிடையாது. ஆனா ஒரு சில இப்பலாம் நெறைய விவசாயிகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு தேவையான பாருங்க சதைப்புளி, சிவப்பு மக்காச்சோளம். நம்ம ஆரம்பத்தில கொஞ்சம் மெதுவா எடுத்தேன் நானு. சடைப்பருத்தி, மரப்பருத்தி. ம். நெறைய விவசாயிகள் மாறிட்டு வர்றாங்க. ஏன்னா வேலூர்ல எனக்கு தெரிஞ்சு நெறைய விவசாயிகள் இயற்கையில பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சொன்னா தமிழ்நாட்டுல என்ன மாவட்டம்னு வந்து வேலூர் வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. வேலூர் பக்கத்துல வந்து திருவண்ணாமலை. இவங்கலாம் வந்து இயற்கை விவசாயத்த வந்து சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. நுரை பீர்க்கன் இது எனக்கே தெரியும் கேள்விப்பட்டுருக்கேன். வெள்ள குட்டை மிளகாய், கொத்து பீர்க்கன், சிறிய பீர்க்கன், பீர்க்கன் காய். அப்படி அங்க பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கூட கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்ட்டாங்க. அதனால போயிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்தேன். அந்த சைடு வராதீங்க, இந்த சைடு வாங்க அப்டின்னாங்க. சரி அதுக்கப்புறம் சரி இந்த சைடு வந்து ஜவ்வாது மலை மரவள்ளி. அத எடுத்தேன் நானு. மரவள்ளி கிழங்கு பாருங்க, மரவள்ளி கிழங்கு நம்ம அதெல்லாம் ஒரே ஒரு மரவள்ளி தான். பாருங்க மரவள்ளி ஒவ்வொரு சைஸும் பாருங்க, எப்படியும் 10 கிலோ இருக்குங்க. ஒரு பெரிய மரவள்ளி பார்த்தேங்க. எப்படியும் ஒரு
50 கிலோ இருக்குங்க. அவ்வளோ பெருசா இருந்ததுங்க அந்த மரவள்ளி. என்னடா அது மரவள்ளியிலே இவ்வளோ பெருசு இருக்கா? நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஒரே ரகம் தான். அதுக்கப்புறம் சிவப்பு தட்டை பொரியல் வச்சிருந்தாங்க. காராமணி பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கெல்லாம் சின்னதாங்க தெரியுங்க. எவ்வளோ எவ்வளோ பெருசா இருக்கும். எல்லாம் நீட்டு பாருங்க. பீன்ஸ் நீட்டெல்லாம் பாருங்களேன். எவ்வளோ ரகங்கள நம்ப அழிச்சிருக்குங்க. பரவால்லங்க. அவ்வளோ ரகங்களையும் மீட்டு எடுத்து வந்திருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆ காட்டு பிரண்டை அப்படின்னு. முருங்க பாருங்க. கரும்பு முருங்க. முருங்கா. நம்மளுக்கு முருங்கா இருந்தது. கரும்பு முருங்கா. அவரை தெரியாத கனு அவரை, தம்பட்ட அவரை. இது நான் பார்த்துருக்கேன் தம்பட்ட அவரை. அ நீட்டு கொத்தவரங்கா. பாருங்க எவ்வளோ எப்படி எப்படி இருக்கும். சிறகு அவரை. அவரைக்கா அது எவ்வளோன்னு தான் தெரியும். சிறகு அவரை. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பாருங்க பார்த்தீங்களா? இவ்ளோ பெருசா வச்சிருக்காங்க அப்டின்ட்டு. கத்திரி தெரியும் நம்மளுக்கு. கண்டங்கத்திரி அது. ஆனா நல்ல டேஸ்ட்டா இருக்குமாங்க. ஆனா காய் சின்னது தான். ஆனா நல்ல டேஸ்ட்டா இருக்கும் அப்டின்னு. மருத்துவ குணம் நெறைய கத்திரில பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே கத்திரி ரகம் தான். கத்திரி ரகத்திலேயே பாருங்க ஒரு 100 கத்திரி ரகம் வச்சிருக்காங்க. இந்த சைடு, அந்த சைடு அப்டின்னு. தக்காளிலாம் அந்த மாரி தாங்க. எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. கத்திரி பாருங்க. தொப்பி கத்திரி, தாராபுரம் சம்பா கத்திரி. அங்க கொஞ்சம் எடுக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க லேட் ஆகும் அப்டின்னாங்க. சரி நான் கொஞ்சம் காலையில சீக்கிரமா போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்கவும் முடியாது. ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாயிடும். இந்த மாரி பொறுமையா எடுக்க முடியாது. அது கூட கொஞ்சம் தாங்க எடுத்தேன். அதுக்குள்ளாடி ஆளுங்க நெறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க "சார் வெளிய வந்து எடுத்துங்க சார்" அப்டின்ட்டாங்க. அதனால நம்மள என்னென்ன ரகம் இருக்குன்னு பார்க்க முடியல. அப்ப திருப்பியும் வெளில போயிட்டு வேற ஒருத்தர் மூலியமா திருப்பியும் உள்ள வந்து அப்புறமா எடுத்தேன் நானு. சரி எத்தன கத்திரி இருக்குன்னு சும்மா லைட் மேலோட பார்த்துக்கலாமே அப்டின்ட்டு பாருங்க கத்திரி ரகம்ல எத்தன கத்திரி இருக்கு பாருங்க. ஆனா இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு ரகம் தாங்க. பாருங்க நான் இப்ப வரும்போது 2வது வரும்போது ஆளுங்கலாம் நெறைய பேர் வந்துட்டாங்க. அதனால நம்மளால கொஞ்சம் டீப்பா எடுக்க முடியல. அதனால சரி எத்தன கத்திரி ரகம் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்டின்ட்டு தான் சேலம் முள் கத்திரி. பாருங்க. சேலம் முள் கத்திரி நானே இப்ப தான் பார்க்குறேன். இதுவரைக்கும் நானும் பார்த்ததில்ல. ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஏன்னா அங்க அ இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகள் நெறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட பொருட்களையும் இங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்கல்ல. அதனால அதேமாரி தக்காளியில பாருங்க எத்தன ரக தக்காளின்னு. அ அது ஸ்பூன் தக்காளி, அப்புறமா ஏதேதோ சொன்னாங்க தக்காளில. ஸ்பூன் தக்காளி ஸ்பூன் மாரியே இருக்கும் அப்டின்னாங்க. அப்புறம் வரி தக்காளி அப்டின்னாங்க. தக்காளிலாம் நெறைய ரகம். தக்காளில இருக்கிறதுலயே வந்து தக்காளி தான் நெறைய ரகம் வச்சிருந்தாங்க. இத பாருங்க இதெல்லாம் தக்காளி ரகம் தான். பார்க்குறது எல்லாமே வந்து அ தக்காளி ரகம் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ம். பரவால்ல நாட்டு ரகங்கள அழிக்காம வந்து பாதுகாக்குறாங்களே அப்டின்ட்டு. அத நெறைய பேர் இன்னும் பயிரிட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இன்னொரு சந்தோஷமான விஷயம். நம்ப ஹைபிரிட்ட போட்டா எந்த அளவுக்கு மகசூல் வருமோ, அதையும் வந்து இதில எடுக்கலாம் அப்டின்னு அதுக்கான வேலைகள் வந்து நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ஃபுல்லா டொமேட்டோ டொமேட்டோல 100 ரக தக்காளி வச்சிருந்தாங்க. கூட்டங்க அவ்ளோ கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்துக்கு நான் காலையில சீக்கிரமா போயிட்டேன். மணி ஒரு 8 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டேன். அதனால கூட்டம் கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த சைட்லாம் எப்படியும் ஒரு 100, 120 ஸ்டால் கிட்ட போட்டிருந்தாங்க. பாருங்க கருப்பு அழகி தக்காளி. நம்ம தக்காளி தான் கேள்விப்பட்டுருக்கோம். கருப்பு அழகி தக்காளி பார்த்துருக்கீங்களா? நான் இப்ப தாங்க கேள்விப்படுறேன். கருப்பு அழகி தக்காளின்னு அப்படின்ட்டு. ஆனா இதுக்கான விதைகளும் வந்து விற்பனை பண்றாங்க. நம்ப இங்க காய்கறி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 அடி தள்ளி வந்து வெறும் ஸ்டால்ஸா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 அ ஸ்டால் இருந்தது. விதைகள் விக்கிற ஸ்டால் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குற இந்த காய்கறிகளோட விதைகள வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காய்கறியோட விதை வந்து இங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அங்க எடுத்துட்டு போய் காட்டுனா, அந்த விதை வந்து குடுக்குறாங்க. விதை விலை கம்மி தாங்க. ரூ. 10 தான் குடுத்துருந்தாங்க. இப்ப நம்ம பார்க்குற இந்த அம்மா தான் வந்து விதை விதை தேர்வு பிரியா அப்படின்னுவாங்க இவங்கள. திருப்பூர் மாவட்டம்ங்க. இவங்க தான் வந்து இத அரேஞ்ச் பண்ணதுக்கு காரணமும் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான். மொளகால எத்தன ரகம் பாருங்க. அ ஏதேதோ பேர்லாம் சொன்னாங்க. நம்மளால இப்ப எடுக்க முடியல. வெண்டையில பாருங்க எத்தன ரகம் பாருங்க. அப்பா! தக்காளில, கத்திரில, வெண்டையில, கிழங்குல, இஞ்சில, அ சிவப்பு உருண்ட வெண்ட, அப்புறமா மாட்டு கொம்பு வெண்ட, அப்புறமா சிவகாச்சி பச்ச வெண்ட. அ அப்பா! எவ்வளோ வெண்டைங்க. நான் அங்கேருந்து பேசி எடுத்திருப்பேன். பட் அங்க அ ரொம்ப கொஞ்சம் க்ரவுடா இருக்கு. ரொம்ப சவுண்டா இருந்தது. அதனால அங்க பேசி எடுக்க முடியல. சரி அதனால தான் வந்து சரி வீட்ல வந்து பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். எவ்வளோ வீடியோ நம்ம எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு தான் வீடியோ இங்கேருந்து எடுத்தேன். பச்சை கனவர, ஊதா பட்ட அவர, அ பாருங்க அவரையில எத்தன ரகம் பாருங்க. அப்பா! நான் முதலே சொன்ன மாரி, இப்பவும் வந்து இயற்கை விவசாயிங்க வந்து இயற்கை விவசாயத்துல நெறைய பேர்
ஆர்வம் காட்டுறாங்க. பாருங்க, அ குடுவ சுரை, கும்பகர்ண சுரை, சுரையிலேயே எத்தன சுரை இருக்கு பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சலாம் ஒரே சுரைக்காய் தான். சுரைக்காயில வந்து நெறைய ரகங்கள் இருக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு விவசாயி வந்து இத காயா உற்பத்தி பண்றாரு. விதைகளும் உற்பத்தி பண்ணி குடுக்குறான். இதுல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இத உற்பத்தி பண்ற இந்த இயற்கை விவசாயம் பண்ற இந்த விவசாயிகள்லாம் விதைகள வந்து காசு குடுக்குறது இல்லங்க. இலவசமா தாங்க குடுக்குறாங்க. மேபி அவங்க இந்த ஸ்டால்ல வேணா அவங்க காசுக்காக அவங்க விற்பனை பண்ணலாம். ஆனா அவங்க பண்ணைக்கு போய் நான் வீடியோ எடுக்கும்போது அவங்க எதையுமே சரி காசு குடுக்கலங்க. எல்லாம் இலவசமா தாங்க தராங்க. அங்க வந்து வாங்குறாங்களா. ஏன்னா பட் வேற யாருன்னா ரொம்ப லாங்ல இருந்தா அவங்களுக்கு மட்டும் கொரியர்ல அனுப்பிச்சு விடுறாங்க. மத்தபடி அங்க இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இலவசமா தான் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. கீரையிலே பாருங்க எத்தன கீரை அப்படின்ட்டு, பீர்க்கன்ல பாருங்க எத்தன பீர்க்கன் அப்படின்ட்டு, உறுதி பீர்க்கன்காய், ஏதோ பீர்க்கன்காய், நீலமிளகு பீர்க்கன்காய் அப்படின்ட்டு. ஆ அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மாரி அது மாரி கூட்டமைப்புகள் இருக்கவே தான் வந்து நம்மளோட பாரம்பரிய ரகங்கள் வந்து அழியாம வந்து காத்துட்டு இருக்குங்க. இப்ப நானும் இதே மாரி நெறைய பேர் இத பார்த்துட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நெறைய பேர் குழுவா பிரிஞ்சு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நம்ம நாட்டு ரகங்கள்ன்றது எப்பவுமே மறையவே மறையாதுங்க. மறைஞ்சாலும் அத எடுத்துட்டு வரதுக்கான ஆர்வம் வந்து நெறைய பேர் காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். இந்த திருவிழா வந்து இது 4வது வருஷம் திருவிழா. 3 வருஷமும் வெற்றிகரமா ஆச்சு. 4வது வருஷம் இன்னும் நல்லா இருந்தது அப்டின்னாங்க. 5வது வருஷம் இன்னும் ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்டின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. அ பேசம்போது. இதெல்லாம் வந்து இங்க பார்க்கறது வந்து கிழங்கு, இஞ்சி எல்லாமே வச்சிருந்தாங்க. கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அவங்க அங்க இருக்கிற ஃபார்மர்ட்டலாம் பேசினேன். பேசம்போது எங்க பண்ணைக்கு வாங்க. பண்ணைக்கு வந்து நாங்க எப்படி பயிரிடுறத பார்த்துட்டு அத எடுத்துட்டு மக்களுக்கு போடுங்க அப்டின்னாங்க. கண்டிப்பா வரேங்க அப்டின்னா, அதனால இங்க பார்க்குற எல்லா அ காய்கறிகள அ விற்ப அங்க வச்சு காட்சி படுத்தின எல்லா விவசாயிகள் பண்ணைக்கும் நான் தான் போறேன். அத நான் வீடியோவாவும் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். வீடியோவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இதுல வந்து முழுக்க முழுக்க அ மக்களுக்கு தேவையான விஷயங்கள தான் போடப் போறேன். அதாவது வில்லேஜ்ல நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், என்ன பார்த்தேன், என்ன எனக்கு கிடைச்சது அப்டின்ற விஷயங்கள தான் போடப் போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.